இவர் நம்ம சுவாமிகளின் சீடர் கவனிக்கிற சுவாமிகள். சுவாமி, என்ன நடந்தது? யார் உங்களை அடிச்சது? வேற யார்? எல்லாம் நம்ம தர்மலிங்கத்தின் பயில் வாங்கத்தான். சச்சிதானந்தம், இரும்பு பெட்டியில் இருந்து பணத்தை எடுக்க முயன்றதுப்பார், தகுந்த தண்டனை கிடைத்தது. இரும்பு பெட்டில பணம் எது சுவாமி? அதுல இருந்ததெல்லாம் வெறும் காடு கட்டுதானே. இரும்பு பெட்டியை கொள்ளையடிக்க வந்த யாரு நீ? மன்னிச்சிருக்க, இதெல்லாம் நமச்சிவாயம் செஞ்ச வேலை. இவன் பேச்ச கேட்டுட்டாளா இந்த வேஷம் போட்டு? அடா அலக்கி நீ ரஞ்சன், நான் என்ன செய்தேன்? எல்லாம் நீங்க செய்ததுதான். எவனோ ஒரு சாமியார் பையன் கொண்டா இங்க விட்டீங்க. அவன் ரூபா நோட்டெல்லாம் சுத்திக்கிட்டு வெறுங்காயத்தை கட்டி வச்சுட்டு போயிட்டான். திருட்டி சாமியார். அவர் ஒன்னும் திருட்டு சாமியார் இல்ல, நல்ல சாமியார் தான். அவர் தான் இருக்கிற நோட்டுகள்லாம் எடுத்து வச்சுட்டு வெறுங்காயத்தை கட்டி வச்சாரு. ஆமா, எங்க அவரு? அவரு எங்க? அவரையும் அந்த பயில் வாங்கத்தான் அடிச்சு போட்டுருப்பானுங்க. எஸ் எஸ், மாமனாடு ரொம்ப மோசம். அதே அதே கை, அதே ஆளு. யாரவே? அவன் தான் எஜமா. அன்னைக்கு ராஜா வேஷத்துல அடிச்சிட்டான், இன்னைக்கு சன்னியாசி வேஷத்துல அடிச்சான். அப்பா, அட யாராவன்? அவன் தான் எஜமா. அது அவன் தான். ஏய், நீதான் ராஜா வேஷமும் சன்னியாசி வேஷமும் போட்டதா? ஆமா, இப்படிப்பட்ட திருட்டு பெயர்கள் எல்லாம் சேர்ந்து என் போன்ற சாதுக்களுக்கு கெட்ட பெயரை உண்டு செய்கிறார்கள். இங்க இருப்பவர்கள் அத்தனை பேரும் சுத்த அயோக்கிய பெயர்கள். சச்சிதானந்தம். சுவாமிகளே, இந்த நிலையில் நீங்க போனா எப்படி? ஏயா, இந்த வேஷம்லாம் ஏன் போட்ட? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? எதுக்கு போட்டிருப்பாரு? எல்லாம் கல்யாணத்துக்கு தான். ஆமாம் சுவாமிகளே, நீங்களாவது என் தாத்தா கிட்ட சொல்லி எங்க 2 பேர் கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க. ஆமாம் சுவாமிகளே, எங்களை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம் சுவாமிகளே, வேண்டாம். பிள்ளைவாள் ஜாக்கிரதை. சுவாமிகள் பணிஞ்சா கூட நீங்க பணிய கூடாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தட்டவே இவ்வளவு வேஷத்தையும் போட்டிருக்கான். மோசக்காரன் நான் இல்ல, உங்க அப்பா தான். அவர் தான் என் தங்கையை ஊமை போல நடிக்க வச்சு மஞ்சுளாவை தம்மகனுக்கே கல்யாணம் செய்து வைக்க பார்த்தாரு. அப்படியா? எஸ் எஸ், மாமனாடு ரொம்ப மோசாடு. வீட்டுல 1 சம்சாடு, நான் 2 சம்சாடு, இப்ப 3 சம்சாடு. கல்யாணமா? நீ எப்படி செய்யறாடு? வாயமுடு. இவ கூட சம்சாரம் தானா? பின்ன என்ன நினைச்சீங்க? இவ கழுத்தை இவன் பிடிச்சான், என் தங்க கழுத்தை இவங்க அப்பன் பிடிச்சான். ஏய், அப்பங்க இப்ப ஏதாவது சொன்னேன், ஜாக்கிரதை. அத்தா கிட்ட நெருங்கினே நீ ஜாக்கிரதை. நெருங்கினா என்ன பண்ணி போடுவேன்? நீ என்ன செய்வ? இல்ல நீ என்ன செய்வ? நீ என்ன பண்ணு? இல்ல நீ என்ன பண்ணுவ? சண்டை வடிடா. வந்து பாறா பாப்பா. நீ வா பாப்பா. சுட்டு கொச்சிக்க போடு. ஆமா. ஏய், கல்ல உடைச்சு போடு. வரே பாப்பா. மூக்கு சட்னி ஆயிடும். சுவாமிகளே, சுவாமிகளே, பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்களாவது சொல்லுங்க. சொல்லுங்க சுவாமிகளே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவன் எங்க அப்பாவை அவமானப்படுத்தி விட்டான். இனிமே இவனை சும்மா விட மாட்டேன். அட போப்பா. என்ன அப்படி? அமைதி அமைதி அமைதி. அப்பனே, நீ உன் தந்தையிடம் வைத்துக் கொண்ட பக்திக்கு நான் மெச்சுகிறேன். ஆனால் நீ பலமுள்ளவனிடம் சண்டை செய்யக்கூடாது. அப்ப இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சண்டையை தீர்த்து வைங்க. முடியாது முடியாது. ஆமா, என்னுடைய வரதட்சணையில இருந்து இவளுக்கு 1 லட்சம் ரூபாயும் அவனுக்கு 1 லட்சம் ரூபாயும் தூக்கி எறிங்க. 2 பேருக்கும் ஒரேடியா தலையை முழுகிட்டேன். வாயமுடு. உனக்கு கல்யாண வேலை அதுல வரதட்சணையா? நான் மஞ்சுளா ராஜாவை தான் கொடுப்பேன். யூ கெட் அவுட். கெட் அவுட்டா? என்ன மாமா, உங்க சம்பந்தத்தை நம்பித்தானே இப்ப இவங்க 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணினேன். மரியாதையா எனக்கே கல்யாணம் செஞ்சு வைங்க. இல்ல கோர்ட்ல மான நஷ்ட வழக்கு போட்டு 10 லட்சம் ரூபாய் கக்க வச்சு விடுவேன். நமச்சிவாயம். நீ போய் பாரிஸ்டர் பரமேஸ்வரன் பிள்ளை கூட்டிட்டு வா. ஐயா, அதை மட்டும் செய்திடாதீங்க ஐயா. கருணாகரம் புள்ள ரொம்ப கௌரவமா வாழ்ந்த மனுஷன். அவரை கோர்ட்டுக்கு இழுத்து விடாதீங்க ஐயா. சாமி சாமி, சக்தி உள்ள நீங்க இருக்கும் போது கோர்ட் எதுக்கு? நீங்களே இதை தீர்த்து வச்சிருங்க. ஆமாம் சுவாமிகளே, நீங்களே இதை தீர்த்து வச்சு எங்க கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க. சச்சிதானந்தம். அப்பனே, இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. 10 லட்சம் ரூபாய் கேட்பதும் நியாயமில்லை. இந்த துறை விலக்கி வைப்பதற்காக 1 லட்சமும், உன் மனைவியோடு சேர்ந்து காலத்தை கடத்துவதற்காக 1 லட்சமும், ஆக 2 லட்சம் ரூபாயை கொண்டு திருப்தி அடைந்து கொள். பிள்ளைவாள், கொடுத்து விடுங்கள். சுவாமிகளே, இது என்ன நியாயம்? தர்மலிங்கம் செய்த மோசத்திற்கு நான் பணத்தை கொடுக்கிறதாவது? சச்சிதானந்தம், பார்க்க போனால் எல்லாமே மோசமாக தெரிகிறது. நீயோ காதலர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்காது ராஜாக்களையும் மகாராஜை இயங்கினாய். தர்மலிங்கன் தன் மருமகளை தள்ளி வைத்து விட்டு உன் சொத்தை அடைய விரும்பினான். ஈச்சம்பழத்தை பார்த்து இழிச்சுதான் வேப்பம்பழம். உங்களை பார்த்து எங்க அத்தானும் கேட்டு போனாரு. ஆமாண்டா, ஆமா. இப்பதான் எனக்கும் புத்தி வந்தது. உஷாவை நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அந்த பாரிஸ்டர் பரமசிவம் உள்ள விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு. அப்படி வாங்க வழிக்கு என்ன? உங்களை போல உள்ள பெரியவங்க செய்யற தவறுதலை திருத்தறதுக்கு தான் நாங்க இத மாதிரி வேஷங்களை போட்டோம். அந்த பரமசிவம் எங்க இருக்கிறான்? அட கப்பு, இந்த வேஷத்தோட நீ இருக்கிறது தப்பு. வேஷத்தை கலை. ஓகே, எங்களை மன்னிச்சிருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.